வணக்கம். இன்றைய நிகழ்விலே தேவாரம் பற்றி பார்க்கப் போகின்றோம். இது சைவ சமயத்தின் 12 திருமுறைகளிலே முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இது சிவபெருமான் மீது பாடப்பட்ட ஒரு பாடல்களினுடைய தொகுப்பு ஆகும். முதலிலே தேவாரம் என்பது அதனுடைய அர்த்தம், அந்த சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தகவல்கள் என்னவென்று பார்ப்போம். தேவாரம் பற்றி கூற வேண்டுமென்றால் தே பிளஸ் ஆரம் என்று கூறுவார்கள். தே என்பது இறைவனையும், ஆரம் என்பது மாலை. தேன் போன்ற, ஆரம் என்றால் பெண்கள் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன். இறைவனுக்கு தேன் போன்ற சொற்களால் ஆரம் போன்ற மாலையாக அமைத்து சாத்தப்படும் ஒரு பொருள் கூறுகிறது. அதாவது தேன் போன்ற சொற்களால் ஆரம் போன்று, அந்த மாலை போன்று அந்த சொற்களை இணைக்கப்பட்ட ஒரு பாடலுடைய தொகுப்பே தேவாரம் என்பது பொருள். இந்த மூவர் தேவாரம் என்று கூறுவார்கள். இதிலே ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரரை பற்றியும் இவர்கள் கூறிய தேவாரத்தினுடைய முக்கிய கருத்துகளையும் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதனுடைய தொகுப்பு 10ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலே நம்பியாண்டார் நம்பிகளால் இந்த பாடல்களானது தொகுக்கப்பட்டன. தேவாரம் பாடிய 3 முக்கிய நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர் 1, 2 மற்றும் 3ஆம் திருமுறைகளையும், திருநாவுக்கரசர் 4, 5, 6ஆம் திருமுறைகளையும், சுந்தரமூர்த்தி நாயனார் 7ஆம் திருமுறையும் பாடியுள்ளார். பிரபலமான தேவார பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே அன்றாட வழிபாட்டில் பாடப்படும் சில முக்கியமான பாடல்களுடைய தலைப்பை மற்றும் பார்த்துவிட்டு தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடிய முதல் பாடலுடைய விளக்கத்தையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த பாடல்கள் என்னவென்று பார்ப்போம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய அம்மான் இவன் அன்றே என்று அழகாக பாடியிருக்கிறார். அதாவது இந்த திருஞான சம்பந்தர் இந்த பாடலை பாடும்போது அவருக்கு 3 வயது. திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருந்தபோது சீர்காழி, அதாவது திரு பிரம்மபுரம் என்று கூறுவார்கள், இந்த சீர்காழிக்கு 12 பெயர்களும் இருக்கின்றனவாம். இந்த சீர்காழி திருத்தலத்திற்கு புராண காலத்திலே 12 சிறப்பு பெயர்கள். அந்த 12 திருப்பெயர்கள் என்னவென்று பார்ப்போம். அந்த திருஞான சம்பந்தர் தனது பதிகங்களில் இந்த பெயரையும் குறிப்பிட்டுள்ளார். இது பிரம்மபுரம் என்றும், பிரம்மபுரம் என்றால் பிரம்மதேவன் சிவபெருமானை வழிபட்ட தலம், அதனால் இதற்கு பிரம்மபுரம் என்று கூறுவார்கள். 2வதாக வேணுபுரம், அதாவது மகாவிஷ்ணு மூங்கிலாக, வேணு என்றால் மூங்கில், நின்று வழிபட்ட இடம் என்றும் கூறுவார்கள். புகழி, அதாவது பிரளய காலத்தில் உலகம் அழியும் போது உயிர்கள் தஞ்சம் புகுந்த இடம், புகழிடம் என்றும் கூறுவார்கள். 4வதாக வெங்குரு, குரு பகவான் தவம் செய்த அருள் பெற்ற இடம் என்றும் கூறுவார்கள். 5வதாக தோணிபுரம், அதாவது தோணி என்றால் படகு என்ற அர்த்தம். பிரளயத்தின் போது சிவபெருமான் 64 கலைகளையும் தோணியில், அதாவது படகு ஏற்றி இங்கு வந்து இறங்கியதால் இப்பெயர் பெற்றது என்றும் கூறலாம்.
அடுத்தபடியாக ஆறாவதாக பூந்தராய், அதாவது பூமாதேவியை சிவனை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்ட தலம். அடுத்ததாக சிரபுரம், ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட சந்திரன் இங்கு வந்து பூஜித்து பலன் பெற்றதால் சிரம், தலை என்று பொருளில் இப்பெயர் பெயரிடப்பட்டுள்ளது. புரவரம், அதாவது சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்த தலம். பாருங்களேன் எவ்வளவு மகிமை பெற்ற இந்த சட்டநாதர் தலம் என்று. சம்பை, சம்பை என்பது ஒரு கோரை புற்கள் மண்டி இருக்கக்கூடிய பகுதி, அதனால் இது சம்பை என்றும் கூறுவார்கள். அங்கு பார்த்தோமானால் அந்த சீர்காழியிலே நிறைய பாய் நெய்வார்கள். அடுத்தபடியாக ஸ்ரீ காளி, காளி தேவி சிவனை பூஜித்து அருள் பெற்ற தலம், அதனால் சீர்காழி என்று பெயர். கொச்சை வயம், இது என்ன கொச்சை வயம் என்றால் மச்சகந்தி, அதாவது மச்சகந்தி என்றால் மீன் மனம் வீசக்கூடிய ஒரு பெண், மீனை போன்றவள். பராசர முனிவர் கங்கை நதியை கடக்க முற்படும் பொழுது அவருக்கு உதவியவர். அதனால் அந்த மச்சமானது, அந்த மச்சக்கன்னியுடைய மீன் மனம் நீங்கி நறுமணம் பெற்ற ஸ்தலம். பராசர முனிவர் மீன் மனம் வீசிய மச்சக்கந்தியை கூடி ஏற்பட்ட பழி நீக்கி வழிபட்ட தலம் என்றும் கூறலாம். அடுத்ததாக மும்மலம், கழுமலம் என்று கூறுவார்கள். மும்மலம் நமக்கு தெரிந்த ஒன்று. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலங்களையும் நீக்கி கொண்ட தலம். எப்பேற்பட்ட இந்த சட்டநாதர் தலம் என்று பாருங்கள். இப்பொழுது என்னவென்று பார்ப்போம். திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருந்தபோது, நமக்கெல்லாம் 5 வயதில் தான் பேசவே வருகிறது. ஞானசம்பந்தர் அந்த 3 வயதிலே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி என்று பாடியிருக்கின்றார். கோவில் குளத்தில் தன்னுடைய தந்தை, கோவில் குளத்தில் தந்தை வந்து குளிக்க போகிறார், நீராட சென்றார். தன் தந்தை சிவபாத இருதயரை பிரிந்து அழுதார். அப்போது என்னென்னா, நம்ம குழந்தைய வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, நான் போய் குளத்தில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழகாக போகிறார் அவங்க அப்பா சிவபாத இருதயர். குழந்தை வந்து அழுகிறது, பசியில் அழுகுதா இல்லை எதுக்கு அழுகுதுன்னு தெரியல, ரொம்ப அப்படி அழுதுகிட்டே இருக்கு. ஞான குழந்தை அல்லவா அது. அழுகும்போது பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் சற்றே உருகி, அப்போது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தோன்றி பார்வதி தேவி ஞானப்பால் வழங்கினார். ஆக ஞானப்பால் அருந்திய பின்பு பால் குடிச்சோன்னா குழந்தையோட வாயிலெல்லாம் பால் ஒட்டி இருக்கு. உடனே அவரை குளிச்சுட்டு வந்து, யாடா அப்படி உனக்கு பால் கொடுத்தது, வாயிலெல்லாம் பால் இருக்கு, இப்படி அடுத்தவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறத தவிர பக்கத்தில் யாராவது தெரியாமல் கொடுத்துட்டோங்க அப்படின்னாக்கா நம்ம அடிப்போம், எனக்கு வாங்கி சாப்பிட்ட அப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் அவனை அடிக்க போகிறார். உனக்கு பால் யார் இந்த கொடுத்தது, யார்கிட்ட வாங்கி குடிச்ச நீ அப்படின்னு அவங்க தந்தை கேட்டபோது, வானில் சிவபெருமான் வீற்றிருப்பதை காட்டி, இங்கே பாருங்கப்பா மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி. பெண்கள் அணியக்கூடியது தோடு. ஆக இடப்பக்கம், அதாவது பார்வதி அம்மையும் சிவனும் சேர்ந்து, இருவரும் சேர்ந்து காதில் ஆண்கள் அணிவது குழை என்று கூறுவார்கள். அப்போ ஒரு காதில் தோடு குண்டலமும் மற்றொரு காதில் குழையும் அணிந்திருக்கும் சிவபெருமான். அதான் தோடுடைய செவியன் விடையோரி. நந்தி தேவன், விடை என்றால் நந்தி, நந்தி மீது ஏறி தூவெண்மதி சூடி, சந்திரனை அழகாக பிறையாக அணிந்திருக்கக்கூடியவர். சந்திரனை சூடி மயான சாம்பலை காடுடைய சுடலை பொடி பூசி, காடுடைய பொடி அந்த விபூதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நேற்று நிறைய
பூசிட்டு வந்த என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இவரே என்பது இது சாறு அப்படின்னு சொல்லி பாடுறார். உடனே தோடு என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. அதான் சொல்றார், அந்த அவர் தர்மத்தின் விடை ஏறி வருகிறார். தூய வெண்மைய நிறமுடைய பிறை சந்திரனை தனது சடையிலே கூடியிருக்கின்றார். அந்த சுடுகாட்டில் எரியும் சாம்பலை தனது திருமேனி முழுவதும் பூசி இவர் தான்ப்பா வந்தார், என் உள்ளங்கவர் கல்வன் ஞானப்பால் ஊட்டியதன் மூலம் இவர் தான் எனக்கு உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இவரே. ஏடுடைய மலரான் இதழ்களை உடைய தாமரை மலர் அமர்ந்திருக்கும் பிரம்மன் படைத்தல் தொழில் வேண்டி சிவனை வழிபட்ட போது அவருக்கு அருள் செய்தவரும் இவரே. அதான் சொல்றான், ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தே அருள் செய்த. யாருக்கு? தாமரை மலர்ல இருக்கக்கூடிய பிரம்மனுக்கும் பீடுடைய பிரம்மா புறமேவி அம்மான் இத்தகைய பெருமை மிக்க பிரம்மபுரம். பிரம்மபுரம்னா என்ன? திரு பிரம்மபுரம்னா திரு என்றால் செல்வம் என்ற அர்த்தம், ஒரு சிறப்பு பெயர். அப்படிப்பட்ட பிரம்மபுரத்தில் வீற்றிருக்கும் இறைவன் இவரே என்று சம்பந்தர் தன் தந்தையிடம் இறைவனை அடையாளம் காட்டுகின்றார். நம்மள என்ன பண்ணுவோம்? வாங்கி சாப்பிட்டு சொல்ல மாட்டோம். இவர் பாருங்களேன், இந்த பாட்டு ஞான குழந்தை பாடியது எவ்வளோ அழகாக பாடியிருக்கிறார் என்பது. அதாவது அர்த்தநாதீஸ்வரர் உருவத்தில் குழந்தைக்கு வந்து பாலூட்டியதன் காரணமாகவே இப்பதிகத்தினுடைய சிறப்புகள் என்னவென்றால், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் இப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. சைவ திருமுறைகளே இது முதல் பாடலாகும். எனவே இது திருக்கடை காப்பு. இதற்கு பேர் என்ன கூறுவார்கள் என்றால் திருக்கடை காப்பு. அது என்ன திருக்கடை காப்பு என்று பார்ப்போம். திருக்கடை காப்பு அப்படின்னா, இந்த 12 திருமுறைகளிலே முதல் 3 ஞானசம்பந்தர் பாடியது. இதனுடைய பொருள் கடை என்றால் முடிவு என்று அர்த்தம், காப்பு என்றால் பாதுகாப்பு. ஒரு பதிகத்தின் கடைசி பாடலை பாடி முடிப்பதன் மூலம் அந்த பதிகத்தின் பலனை முழுமையாக பெற்று தீமையிலிருந்து நம்மை காத்து கொள்வது என்று பொருள். அதான் சொல்லுவார்கள், நல்லார் தீதிலார் கற்றபின் நால்மறை ஞான சம்பந்தன். இதனை பாடுபவர்கள் எல்லா துயரங்களில் இருந்தும் நீங்கி இன்புற்று வாழ்வார்கள் என்பதே இதனுடைய சாரமாகும். இதுவே இதனுடைய அர்த்தம் என்றும் கூறலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த சைவ திருமுறைகளிலே இருக்கக்கூடிய இந்த முதல் பாடல் இவ்வளவு அழகான அர்த்தத்தையும், ஒரு திருத்தலத்தினுடைய சீர்காழியிலே இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தினுடைய மகிமையையும் இது சுட்டி காட்டுகின்றது. இதை போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவார பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்து கொண்டே வருவோம். வணக்கம்.